வணக்கம் entrepreneurs. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கான்ட்ராக்ட் அண்ட் பாலிசிஸ். கேட்டோட எல்லாருக்குமே இது எதுக்கு நமக்கு அப்படின்ட்டு தான் நிறைய பேர் யோசிப்பாங்க. ஆனா கான்ட்ராக்ட் அண்ட் பாலிசிஸ் வந்து செஞ்சுரியா தலைமுறையா நிறைய பிரச்சனைகளையும் நிறைய சொல்யூஷன்ஸையுமே கொடுத்துருக்கு. எப்படின்னு கேக்குறீங்கன்னா, நீங்க உங்க சரௌண்டிங்லயே நல்லா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க அப்பா வந்து அந்த கேரண்டி போட்டனால, அந்த கான்ட்ராக்ட்ல தேவையில்லாம சைன் பண்ணனாலதான் அவங்க ஃபேமிலி அழிஞ்சு போச்சு. இல்ல அவங்க ஃபேமிலியில வந்து பினான்சியல் கிரைசிஸ் வந்ததுக்கு முக்கியமான காரணம் அவங்க கடனே வாங்கியிருக்க மாட்டாங்க. ஆனாலும் வேற ஒருத்தவங்களால அவங்க அந்த லைபிலிட்டிக்குள்ள இன்வால்வ் ஆயிருப்பாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு கான்ட்ராக்ட பத்தின அவேர்னஸ் இல்ல. ஒரு இண்டிவிஜுவலுக்கே கான்ட்ராக்ட் பத்தின அவேர்னஸ் இல்லைன்னா எவ்வளவு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றாங்கன்னு பார்க்கும்போது, ஒரு ஆண்டர்பிரினருக்கு கான்ட்ராக்ட் தான் லைஃப். டெக்னிக்கலி என்ன பொறுத்த வரைக்கும் எவ்ரிதிங் ஒர்க்ஸ் அண்டர் த கான்ட்ராக்ட். எஸ், ஆஸ் அ லாயரா மட்டும் இல்லைங்க, நம்மளை சுத்தி நம்ம நிறைய விஷயத்துக்குள்ள என்டர் ஆகும்போது கான்ட்ராக்ட்ன்றது ரொம்ப ரொம்ப எசென்ஷியல் கமாடிட்டியா இன்னைக்கு இருக்க நவீன உலகத்துல இம்பார்ட்டண்டா இருக்கு.